தயவு செய்து மீதி இருக்கிற ஆட்டங்கள் அந்த ஆட்டங்கள் முடிகிற வரைக்கும் தோனி அவர் நிச்சயமாக சிஎஸ்கே அணிக்காக அவர் ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது. தோனி அவர்கள் திரும்ப வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்துறதை தொடர்ந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு முக்கியமான ஒரு சில கேள்விகள், எப்படி இதை சிஎஸ்கே நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நம்ம சிஎஸ்கே டீமுக்கும் கேட்டிருக்காரு. அதே போல் நம்ம சிஎஸ்கே அணியையும் பாராட்டியிருக்காரு. முக்கியமாக தோனி அவர் மீதி இருக்கிற ஆட்டங்களில் சிஎஸ்கே அணிக்காக ரிட்டர்ன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான பேட்டியை கூட இன்றைக்கி சச்சின் டெண்டுல்கர் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் எதுக்காக நம்ம எம்எஸ் தோனி அவர் திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்னு இப்போ குறிப்பிட்டு அவர் சொல்கிறாரு. அதே போல் சிஎஸ்கே அணியை பார்த்து ஆச்சரியப்பட்டு மெய் சிலுக்கிற மாதிரியான சம்பவங்களை சிஎஸ்கே செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம சிஎஸ்கே அணிக்கு பாராட்டுகளையும் சொல்லியிருக்காரு சச்சின். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அப்படியே பாருங்கள். ஸோ இதில் நம்ம சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் அப்படின்னாலே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புடன் ஆர்வமாக பார்க்கக்கூடிய ஒரு ஐபிஎல் ஆட்டமாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் தோனி அவர் இருந்த சிஎஸ்கே டீமில் ஒரே வருடத்தில் 2 ஆட்டங்கள் சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திருக்காங்க. ஒரு சில வருஷங்கள் அந்த மாதிரியான ஆட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் தோனி அவர் இல்லாமல் சிஎஸ்கே டீம் இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தினதே கிடையாது. ஸோ அந்த சம்பவத்தை முதல் முறையாக இதுக்கு முந்தைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை சிஎஸ்கே வீழ்த்தினாங்க. ஸோ அந்த வெற்றியை பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. தோனி இல்லாத சிஎஸ்கே டீம் மும்பை இந்தியன்ஸ் அணியை முதல் முறையாக ஐபிஎல் வரலாற்றில் வீழ்த்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததே இல்லை அப்படின்னு பிரமிப்பாக இருந்தாலும் தோனி அவர் சிஎஸ்கே டீமில் இருக்கிறப்ப 2-3 சீசனில் 2 ஆட்டங்களும் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திருக்காரு தோனி. ஆனால் அந்த மாதிரியான சம்பவம் இந்த வருட ஐபிஎல்லில் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று சேப்பாக்கில் நடந்த ஆட்டத்துலேயுமே தோனி சிஎஸ்கே டீம் டக் அவுட்லேயும் கிடையாது, ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயுமே அவர் கிடையாது. ஆனால் சிஎஸ்கே திரும்பவும் ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் அணியை 2-2 அப்படின்னு இந்த ஆண்டு ஐபிஎல்லில் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணியை. இத்தனைக்கும் தோனி அவர் பக்கத்தில் இல்லை, தோனி அவருடைய எந்த ஒரு அட்வைஸ் அறிவுரை எதுவுமே இல்லாமல் சிஎஸ்கே இதை 2 ஆட்டத்தையுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப உண்மையாகவே இது மிகப்பெரிய ஒரு நம்ப முடியாத சாதனைக்கு உரிய விஷயமாக தான் இது பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சச்சின் சொல்லியிருக்காரு. ஏன்னா 2 அணிகளுக்குமே எப்பயுமே ஐபிஎல் ஆட்டங்கள் எப்பயுமே பரபரப்பாக நடக்கிறது உண்டு. ஸோ அப்படி தோனி அவர் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணியை ருத்ராஜ் தலைமையில் சிஎஸ்கே வைத்திருக்காங்கன்னா நிச்சயமாக இதை பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு சச்சின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியை பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே டீம் நேற்று நடந்த ஆட்டத்தில் சிஎஸ்கே விளையாண்ட விதமும் தன்னை வியக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா டாஸ் ஜெயிச்ச மும்பை இந்தியன்ஸ் அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த பிச்சில் நிச்சயமாக 200 ரன்னை அசால்ட்டாக அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களால 200க்கு கிட்ட கூட வர முடியல. 159 ரன்னுக்கே சிஎஸ்கே அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை சுருட்டியிருக்காங்க. இந்த மாதிரி அபாரமான ஒரு நல்ல பேட்டிங் பிச் ட்ராக்ல மும்பை இந்தியன்ஸ் அணியை, ஏன்னா கடந்த ஆட்டத்தில் கூட 200+ அடிச்சிருந்தாங்க, இந்த ஆட்டத்துலையுமே நிச்சயமாக 200+ எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிச் ரிப்போர்ட் பிரகாரம் மேட்ச் நடக்கவே இல்லை. மும்பை இந்தியன்ஸ் அணி திணறினாங்க. சிஎஸ்கே பிச் ரிப்போர்ட்டை மிஞ்சி இந்த ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை அவங்க சுருட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. அதே போல் 2ஆம் பாதியில் கூட சிஎஸ்கே ரன் சேசிங்கில் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அதாவது எக்காரணத்தை கொண்டும் ஆட்டம் மும்பை இந்தியன்ஸ் அணி வசம் போயிடக்கூடாது அப்படின்னு விக்கெட்டை இழக்காமல் நிதானமாக விளையாண்டு வெற்றியை தங்களுடைய வசம் ஆக்கியிருக்காங்க. முக்கியமாக இது எல்லாமே தோனி அவர் இல்லாமல் சிஎஸ்கே அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா கடந்த 19 வருடமாக தோனி இல்லாமல் சிஎஸ்கே டீம் இல்லை, சிஎஸ்கே டீம் இல்லாமல் தோனி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சிஎஸ்கே டீம் இருந்திருக்கு. நடுவில் ஒரு சில ஆட்டங்கள் தோனி விளையாடாமல் கூட போயிருக்காரு சிஎஸ்கே டீமுக்காக. ஸோ அந்த ஆட்டங்கள் எல்லாமே சிஎஸ்கே மோசமாக அவங்க தோல்வி அடையிறத தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த முறை ஆரம்பத்தில் இருந்தே தோனி எந்த ஒரு மேட்சுமே சிஎஸ்கேக்காக விளையாடலை. டக் அவுட்லேயும் இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயுமே அவர் இல்லை. ஸோ அந்த மிகப்பெரிய ஒரு மைனஸை தவிர்த்து அதில் இருந்து சிஎஸ்கே அவங்க மீண்டு விளையாடணும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய கடினமான விஷயம். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி சிஎஸ்கே இந்த தொடரில் தோனி அவர் இல்லாமலேயே 9க்கு 4 ஆட்டங்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது சிஎஸ்கே அவங்களுடைய இந்த கம்பேக்கை பார்க்குறப்ப.
ஸோ இது எல்லாமே தோனி அவர் இல்லை, ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் தோனி அவர் சிஎஸ்கே டீமுக்கு ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ தோனி அவர் இல்லாமலேயே சிஎஸ்கே இப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, தோனி அவர் உள்ளே வந்துட்டார்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணியின் ஆட்டம் இந்த ஆண்டு ஐபிஎல்ல இன்னும் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். மற்ற எந்த டீமுமே சிஎஸ்கே அணியை நெருங்க முடியாத அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை நிச்சயமாக சிஎஸ்கே வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் நம்ம சிஎஸ்கே இது வரைக்கும் தோனி இல்லாமல் சிஎஸ்கே இந்த அளவுக்கு அபாரமாக விளையாண்டுருக்காங்க அப்படின்னா, தோனி அவர் வந்துட்டார்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணியை கையில் பிடிக்க முடியாது. இந்த ஆண்டு ஐபிஎல் ட்ரோஃபியை நிச்சயமாக சிஎஸ்கே ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கேவை பற்றி பாராட்டியிருக்காரு. பேக் டு பேக் தோனி இல்லாமல் 2 மேட்ச்லையுமே நம்ம சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்திருக்காங்க. அதுவும் சாதனைக்கு உரிய ஒரு சம்பவம். நிச்சயமாக சிஎஸ்கே அவங்களுடைய இந்த கம்பேக்கை கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டி ஆகணும். கண்டிப்பாக சிஎஸ்கே அணி இந்த ஆண்டு ஐபிஎல்ல நல்லா விளையாடக்கூடிய ஒரு டீமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. தோனி அவர் உள்ளே வந்தார்னா நிச்சயமாக சிஎஸ்கே அணியன் அந்த வெற்றி அடுத்தடுத்த வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சிஎஸ்கே டீமை பாராட்டியிருக்காரு. தோனி அவர் வந்தார்னா நிச்சயமாக எல்லா டீமுக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஷாக்கை தோனி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சச்சின் டெண்டுல்கர் நம்ம தோனி அவரை பற்றி பேசியிருக்காரு. சிஎஸ்கே அணிக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு.